Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பலாக்கொட்டையும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புலாவ் செய்யலாம். இந்த புலாவ் நல்ல டேஸ்டாவும் நல்ல ஈஸியாவும் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கங்க. இதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, 4 கிராம்பு நம்ம அரைக்க போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதிலேயே போட்டுடலாம். இதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. நல்லா தேங்காய் பால் போட்டு செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 கிராம்பு மட்டும் போட்டுக்குங்க. ஏன்னா நல்லா அரைச்சதுனால இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரே ஒரு பட்டை போட்டுக்குங்க. அன்னாச்சி முக்கில் பாதி போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் பாருங்க. 4 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். ஒரு 6 புதினா இலையை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இதையும் இதில் போட்டுடலாம். இதில் 30 பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு விசில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பலாக்கொட்டை பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. வேக வச்சு தோலை உரிச்சிட்டு போட்டுக்குங்க. இதுலேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்தேன், மீடியம் சைஸ். அதை எடுத்து நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். 20 நிமிஷம் ஊறினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா சாறு எடுத்துகிட்டு இந்த விதையெல்லாம் இல்லாமல் ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா தயிர் போட வேண்டாம். இப்போ இந்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். அதான் 300 கிராம் அளவுக்கு அரிசி. இந்த கப்புலேயே 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணுவோம், 2 விசில் வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். அருமையாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு புலாவ் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான அருமையான புலாவ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நல்லா நீளமாக ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு புலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.